ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: நெத்திலி மீன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி பழம், மிளகாய், கருவேப்பிலை, தேவையான உப்பு, புளிக்கரைசல், தேங்காய் கூட தக்காளி வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள், தாளிக்கிறது ஜாமான், நல்லெண்ணெய். இதெல்லாம் தான் தேவையான பொருள். அடுப்பில் மண்சட்டி வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மண்சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிட்டு மிளகாவத்தில் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம், தக்காளி பழம், மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகாய், தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கு அது கூட கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் போட்டு தேவையான தண்ணியை விட்டு கலக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா கலந்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நெத்திலி மீனை தூக்கி அதில் போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், இல்லைன்னா உடஞ்சி போயிடும் மீன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 1 கிலோ நெத்திலி மீன் வாங்கினேன். பாதியை போட்டு குழம்பு வச்சாச்சு. மீதியை பொரிச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு.